ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 33வது வசனம். அதற்கு அவன் ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, பேதுரு சொன்ன இந்த வார்த்தையை சொல்லி நான் பிரசங்கிக்கிறேன்ப்பா. காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்ற இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்தோடு கூட பேசட்டும், புதுப்பிக்கட்டும், புதிய மனிதனாய் மாற்றட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன் ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். ஆமேன். ஆண்டவர் என்னோடு கூட இந்த வார்த்தையை பேசினார். காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார். கடைசி நேரத்தில், இதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகிறாங்க. இந்த கடைசி நிமிடங்கள், கடைசி நேரம், சீசர்களோடு கூட இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் பேதுரு இயேசுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன்ப்பா, என்னுடைய காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த சூழ்நிலை, உயர்வானாலும் தாழ்வானாலும், கஷ்டமானாலும் நஷ்டமானாலும், இல்லை லாபமோ நஷ்டமோ, தோல்வியோ ஜெயமோ, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். அதுதான் இதோடைய அர்த்தம். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல ஜனங்கள் பலரை பின்பற்றுகிறார்கள். சிலரை பார்த்தா சினிமா ஆக்டர்ஸை பின்பற்றுறாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா பல தனக்கு முன்னாடி ஜெயித்தவர்களை பின்பற்றுகிறார்கள். ஒரு மனுஷன் ஜெயிச்சிட்டா அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டில் ஒரு மனுஷன் ஜெயிச்சிட்டா, தோனி இருக்கிறார், அவரை பார்த்து அதே மாதிரியே விளையாடணும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இருக்கிறாங்க. காரணம், ஒரு மனுஷன் ஜெயிச்சிருக்கிறான். இப்படி ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவனுக்கு பின்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது அவனை பின்பற்றுகிறவர்கள் இருப்பாங்க. இப்படி மனிதர்கள் யாராவது ஒருத்தரையாவது பின்பற்றுறாங்க. இவங்களுடைய குணம் நல்லா இருக்கே, இவங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்கே அப்படின்னு பின்பற்றுகிற ஒரு அனுபவம் மனிதர்களுக்குள்ள இருக்கு. ஸோ நான் யாரையும் பின்பற்றலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மனுஷனுடைய பேச்சு உங்களுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கலாம், இல்லை உங்களுடைய தகப்பனுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கலாம். அப்படி யாராவது ஒருவர் உங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க, யாராவது ஒருத்தரை நீங்கள் பின்பற்றுவீங்க. இதே போல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஒரு கூட்ட ஜனங்கள் பின்பற்றினாங்க. அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார், குருடருக்கு பார்வையை தந்தார், சப்பானியர்களை நடக்க செய்தார். இதெல்லாம் பார்த்ததுமே இவர் கூட இருந்து இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும், இவருக்குள்ள இருக்கிற அந்த அனாயிண்டிங்கை பெற்றுக்கொள்ளணும்னு அவரை சுற்றிலும் பலரும் இருந்தாங்க. பலர் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, நான் உங்களை பின்பற்றுறேன்ப்பா, நான் உம்மோடு கூட இருப்பேன் அப்படின்னு எல்லாரும், பல சீசர்கள் பலர் ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த பேதுரு. பேதுரு சொல்கிறார், காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன். கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது அது ஒரு ஈஸியான வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுவது அப்படின்னா அநேகர் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எதுவுமே இல்லை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை எதுவுமே இல்லை. உண்மைதான், ரட்சிக்கப்பட்டதை விட ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. ஆனால் எப்படி வாழ்றாங்கன்னா, 6 நாளும் எல்லா பாவமும் செய்கிறாங்க, 7வது நாள் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் போதும், ஆண்டவர் மன்னிச்சிருவார். அப்படி இல்லை. 6 நாள் கூடி நல்லா தண்ணி அடிக்கலாம், நல்லா சினிமா பார்க்கலாம், கெட்ட நண்பர்களோடு கூட சேரலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், என்னன்னாலும் பண்ணலாம். 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிச்சிருவார் அப்படின்னு அந்த ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அது, அதாவது மேலோட்டமாக கூட நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலை, அப்புறம் எப்படி ஆழத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும்?
கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஒரு ஆழமான கிறிஸ்தவனை பார்த்து அவன்கிட்ட அவங்களுடைய சாட்சியை கேளுங்களேன். அவங்க சொல்லுவாங்க, என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தையே வராதுப்பா, நான் கெட்ட வார்த்தையே பேசினது இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மதுபானத்துடைய ஸ்மெல்லை நான் மோந்து கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சிகரெட்டை நான் கையில் கூட தொட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. படமா நான் பார்த்ததே இல்லை, படம் பார்க்கறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. அப்படியா? இப்படி ஒரு நடிகர் இருக்கிறாங்களா? இப்படி ஒரு பேர்ல ஒரு நடிகர் இருக்கிறாரா? எனக்கு தெரியாதுப்பா. தோனியா? எனக்கு யாருன்னே தெரியாது, பார்த்ததே இல்லை. எப்படி அவங்க இந்த உலகத்துல தானே இருக்கிறாங்க, இந்த உலகத்துல தானே வாழ்றாங்க, எப்படி அவங்கனால இப்படி வாழ முடியுது? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் மற்ற காரியத்துக்கு எனக்கு நேரம் இல்லை, உலக பிரகாரமான காரியத்துக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. டிவி பார்க்குறக்கோ, இல்லை அரட்டை அடிக்கிறக்கோ, கெட்ட வார்த்தை பேசுறக்கோ, துன்மார்க்கமான நண்பர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கோ நேரம் இல்லை. எனக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் நான் பைபிள் வாசிப்பேன், கிடைக்கிற நேரமெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு தடவாவது பைபிளை ஃபுல்லாக படித்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கேட்குறக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படிங்க இப்படி வாழ்கிறீங்க அப்படின்னா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னென்னா, அடிப்படை ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த அளவற்ற அன்பு. ஒரு மனுஷன் ஆண்டவர் மேலே அன்பு வச்சுட்டான்னா அவனுக்கு மற்ற எதுக்குமே நேரமே இருக்காது. கல்யாணமான புதுசில் பாருங்களேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார். அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா டெய்லி எனக்கு 2 நேரமாவது கூப்பிட்டுருவான். காலையிலையும் கூப்பிட்டுருவான், சாயந்தரமும் கூப்பிட்டுருவான். டேய் எப்பட்றா இருக்க அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான். டேய் எனக்கு கூப்பிடாதரா அப்படின்னாலும் கூப்பிட்டுருவான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவனை நான் ஃபேஸ்புக்கில் ஆன்லைன்லேயே பார்க்கல. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை நான் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஆன்லைனில் சேட் பண்ணலான்னு ஹாயின்னு போடுவேன், ஆன்லைன்லேயும் வரமாட்டான், வாட்ஸ்அப்லேயும் வரமாட்டான், கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டான். டேய் ஏன்டா கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறே, எந்த ஒரு சோசியல் மீடியாவிலேயே நீ ஆக்டிவாக இல்லையேடா, என்னடா ஆச்சு அப்படின்னா சொன்னா, இல்லைடா எனக்கு டைமே இல்லை, என்னோட நேரமெல்லாம் மனைவிக்கிட்டேயே நான் செலவு செய்கிறேன், எனக்கு டைமே இல்லை. காரணம் என்னென்னா, எல்லாத்த காட்டிலும் அவனுடைய அன்பு அத்தனையும் தூக்கி மனைவி மேலே வச்சுட்டான். அதனால அவனுக்கு ஃபேஸ்புக்கை அதுக்கப்புறம் பார்க்குறக்கு இஷ்டம் இல்லை, வாட்ஸ்அப் பார்க்குறக்கு டைம் இல்லை, சோசியல் மீடியாஸில் பார்க்குறக்கு டைம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறதுக்கு ஊர் சுற்றுருக்கெலாம் டைம் இல்லை. காரணம் தன்னுடைய அன்பெல்லாம் மனைவிக்கு மேலே வச்சதுனால. இதே தான் கிறிஸ்து மேலே நம்ம அன்பு வைக்கும்போது நமக்கு மற்ற காரியத்துக்கு நேரமே இருக்காது. அல்லேலூயா. இதுதான் ஒரு ஆழமான ஒரு கிறிஸ்தவ அனுபவம். ஆண்டவரை நேசிக்க ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட உலகமெல்லாம் அப்படியே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, அப்படியே தள்ளி போயிடுவாங்க. எப்படி திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய உலக நண்பர்கள் எல்லாம் நம்மளை விட்டு அப்படியே தனித்தனியாக போயிடுறது போல, எப்பயாவது ஒரு தடவை பார்த்தா ஹாய் ஹலோ அவ்வளோதான். அவங்களாம் அப்படியே அதே போல தான் ஆண்டவரோடு கூட ஒரு மனுஷன் உறவாட ஆரம்பிச்சிட்டா, பேச ஆரம்பிச்சிட்டா, அதுக்கப்புறம் அவனுக்கு மற்ற உலகமெல்லாம் அவனை விட்டு தள்ளி போயிடும். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ அனுபவத்துக்குள்ள, ஆழமான இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வர வேண்டும். ஹல்லேலூயா. ஃபாதர் அழகா பாடினார், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றும் விடுதலையே, ஓ இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றும் விடுதலையே. பேதுரு சொல்கிறார் இந்த பாட்டுல அழகா ஃபாதர் அந்த ஃபர்ஸ்ட் அடி என்ன சொல்லிருக்கான், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், எல்லாத்தையும் நான் உதறிட்டேன். ஏன்னா அவர் மேல அத்தனை அன்பையும் தூக்கி அவர் மேல வச்சுட்டேன்.
அதாவது வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் என்னை பிரிக்காது. என்னதான் கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் எதுவுமே என்ன அவருடைய அன்பை விட்டு பிரிக்காது. எனக்கு முன்னாடி சிலுவை, நான் சிலுவையே பார்த்து பின் செல்லுவேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. முன்னாடி இருக்கிற சிலுவையே பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போக வேண்டியதுதான். பேதுரு சொல்கிறார், காவலிலும் சாவிலும் உம்மையே பின்பற்றுவேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே உண்மைப்பா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் தகப்பனே. மத்தேயு 8வது அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். ஆண்டவரை பார்த்து சொல்றார், நீர் எங்க போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். அது பெத்லகேமா இருக்கட்டும், அங்கேயும் நான் வருவேன். சமாரியாவா இருக்கட்டும், அங்கேயும் நான் வருவேன். மேடா இருக்கட்டும், அங்கேயும் நான் வருவேன். பள்ளமா இருக்கட்டும், அங்கேயும் வருவேன். உபத்திரவமா இருக்கட்டும், அந்த வழியாவும் நான் வருவேன். செழிப்பான பாதையா இருக்கட்டும், அந்த வழியாவும் வருவேன். நீர் எங்க போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். இது நம்மளுடைய விண்ணப்பமா இருக்கணும், நம்மளுடைய ஏக்கமா இருக்கணும். எந்த சூழ்நிலையில நீங்கள் கொண்டு போனாலும் ஒரு நாள் நான் பின்வாங்கி போக மாட்டேன்ப்பா. கஷ்டமான பாதையில் என்னை கொண்டு போகிறீங்களா, உண்மை நான் பின்தொடருவேன். இடுக்கமான வாசல் வழியா என்னை கொண்டு போகிறீங்களா, உண்மை நான் பின்தொடருவேன். போராட்டம் பிரச்சனையின் வழியா என்னை கொண்டு போகிறீங்களா, நான் உண்மை பின்பற்றுவேன். நீ சொன்ன வார்த்தையில தான் நான் நடப்பனே தவிர ஒரு நாளும் என் மாம்சத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். மாம்சத்தில் நான் முடிவெடுக்க மாட்டேன். நீர் எனக்கு காட்டுற இதுல நடன் நீங்க சொன்னீங்கன்னா அதுல தான்ப்பா நான் நடப்பேன். உங்க சொல்லுக்கு மறு சொல் நான் தப்பா நடக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. சாஸ்திரிகள் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை பற்றி நல்லா அறிஞ்சவங்க. ஒரு வால் நட்சத்திரம் தோன்றதுமே சொன்னாங்க, இது ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அவர் அந்த நட்சத்திரத்தையே பார்த்துட்டு போனா கண்டிப்பா ராஜா பிறந்த இடத்துக்கு நம்ம போயிடலான்னு அந்த ராஜா பிறந்த இடத்த அப்படியே அந்த நட்சத்திரத்தையே பார்த்துட்டு வராங்க. இந்த ஏரோது அரண்மனை வந்ததுமே அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துருச்சு, ராஜா பிறந்தா எங்க பிறப்பாரு? அரண்மனையில தானே பிறப்பாரு. உடனே அவ்வளவு நேரம் நட்சத்திரத்தையே பார்த்து பின்பற்றினவங்க, நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நட்சத்திரத்தையே பார்த்துட்டு வந்தவங்க இப்போ அரண்மனையை பார்த்ததும் மாம்சத்துல முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறந்தா இவர் இங்கே தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு அந்த என்னைக்கு அவங்க அந்த அரண்மனைக்குள்ள போனாங்களோ அன்னைக்கு தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. பாருங்க எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது, இவங்க மாம்சத்துல முடிவெடுக்கும் போது. கரெக்டாக பின்பற்றிட்டே வராங்க, நட்சத்திரத்தையே பார்த்துட்டு வராங்க, பிரச்சனை இல்லை. நட்சத்திரத்தையே பார்த்துட்டு நடக்கும்போது எந்த ஒரு குழப்பமும் இல்லை. மாம்சத்தில் முடிவெடுக்கும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நானும் உங்களை பார்த்து சொல்கிறேன், அநேக நேரத்தில் ஒருவேளை நீங்கள் மாம்சத்தில் முடிவெடுத்து ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக நீங்கள் போயிருக்கலாம். மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை பாருங்கள். உங்களை வழிகாட்டின நட்சத்திரம், உங்களை பிரித்தெடுத்த நட்சத்திரம், உங்களை அபிஷேகித்த நட்சத்திரம், உங்களை தெரிந்து கொண்ட நட்சத்திரம், பாவி அத்தனை பாவத்தில் இருந்த உங்களை தூக்கி எடுத்து உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி அதில் நடந்துட்டு இருக்கும் போது ஆசீர்வாதம் வந்ததும், அரண்மனையை பார்த்ததும், செல்வம் வந்ததும், பணம் வந்ததும், மாம்சத்தில் முடிவெடுத்து பல காரியத்தில் நஷ்டப்பட்டு போனீங்களே, இன்னைக்கு மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை பாருங்க. என்ன வந்தாலும் நான் நட்சத்திரத்தை பின்பற்றுவேன், நான் இயேசுவை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். மத்தேயு 16:24 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரை பின்பற்றணும்னா ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், தன்னைத்தான் வெறுத்து, உன்னையே வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று அப்படின்னு சொல்றார். இருக்கிறதுலே கஷ்டமானது தன்னைத்தான் வெறுக்கிறது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிகரெட்டை வெறுத்திருப்பா, ஈஸியாக வெறுத்துருவாங்க. இனி குடிக்காதப்பா, அதையும் விட்டுருவாங்க. இனி சினிமா பார்க்காதப்பா, அதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் நம்முடைய ஆசைகளை வெறுத்து, நமக்கு விருப்பமானதை செய்யாமல் தன்னையே வெறுத்து
கிறிஸ்துவை பின்பற்றுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது கடினமான ஒரு இதுதான், பயணம்தான். ஆனால் இந்த பயணத்தை போல ஒரு இன்பமான பயணம் எதுவுமே இல்லை. கஷ்டமான பாதை தான், இதை போல ஒரு அழகான பாதை எதுவுமே இல்லை. மிஷினரிகளை பாருங்களேன். நான் மிஷினரிகளை நினைப்பேன். கிரகாம் ஸ்டெயின் நம்மளுடைய இந்தியா தேசத்துக்கு வந்து ஒரிசா பட்டணத்தில் தன்னுடைய பிள்ளையோடு கூட சேர்ந்து, நான் இந்த பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால என்னை ஒரு நாள் இந்த ஜனங்கள் கொல்லுவாங்க, நான் இந்த ஜனங்கள்னால சாகடிக்கப்படுவேன் அப்படிங்கிறத தெரிஞ்சும் தன்னுடைய குடும்பத்தையே கூட்டிட்டு வந்தாருங்க. பாருங்க, கார்ல உட்கார்ந்து அவரும் அவருடைய பையனும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, 2 பசங்க. அப்படியே பெட்ரோல் ஊத்தி அந்த காரை தீயரிச்சிட்டு அதே இடத்துல 3 பேர் செத்து போனாங்க. எவ்வளவு தாகம், எவ்வளவு வாஞ்சையோட, உயிரே போனாலும் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன். அன்னை தெரேசா அங்க இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க முதலீடு பண்ணி கேன்சர் வியாதிகளுக்கு அவங்களுக்கு சேர்த்து வச்சிருந்த, ஃபாரின்ல சேர்த்து வச்சிருந்த பணம், சொத்து எல்லாத்தையும் வித்து அதை இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்க இருக்கிற ஜனங்களுக்கு மெய்யான ரட்சிப்பையும் விடுதலையும் கொண்டு வந்தாங்களே. அவங்களுடைய யாகத்தை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அர்ப்பணிப்புலாம் ஏமாத்துறோம். சின்ன சின்ன காரியத்துக்கு பின்னாடி போயிடுறோம். சின்ன ஒரு சிலுவையை தூக்க முடியல, சின்ன ஒரு பிரச்சனையை தூக்க முடியல, சின்ன ஒரு போராட்டத்தை தூக்க முடியல. அவங்க இயேசுவுக்காக உயிரே போனாலும் தன்னையே வெறுத்து தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள். இன்னைக்கு அந்த ஒரு அர்ப்பணிப்பு பேதுருவை கொலை செய்யறாங்க, சிலுவையில் அடிச்சு இயேசு கிறிஸ்துவை போலவே இவனையும் கொலை செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் சிலுவையில் அடிக்கிறாங்க. அப்ப பேதுரு சொன்னார், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, என்னை இறக்கி விட்டுருங்க. இப்படின்லாம் பேதுரு கத்தல. சிலுவையில் தொங்குறதுக்கு நான் அவ்வளவுக்கு பாக்கியவான் அல்ல, ஐ எம் நாட் வர்த்தி, நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல சிலுவையில் தொங்குறதுக்கு, என்னை தலைகீழ சிலுவையில் தொங்க விட்டு என்னை கொல்லுங்க அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? எப்படி உயிரையே கொடுக்கிற அளவுக்கு எப்படி இவ்வளவு பற்று, இவ்வளவு வைராக்கியம், சாகர போற அந்த நிலைமையில இவ்வளவு வைராக்கியமா எப்படி இருந்தார் அப்படின்னா, அதுதான் தன்னையே வெறுத்த ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு. இன்னைக்கு இந்த அன்பை ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். உங்களை ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ போறோம், அது இயேசுக்காக வாழ போறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் உலகத்துல. சாலமோன் சொல்றாரு, எல்லாம் மாயை மாயை மாயை, நான் பார்க்கறது மாயை, நான் செய்யறது மாயை. அவ்வளோ பெரிய ராஜா சொல்றார், எல்லாமே மாயை. ஒரு வாழ்க்கை, அது இயேசுக்காக வாழ வேண்டும். 2வது பேதுரு சொல்கிறார், மத்தேயு 4வது அதிகாரம் 20வது வசனம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்க பேதுருவை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, பேதுருவே நீ வாப்பா. உடனே பேதுரு என்ன பண்றாருன்னா வலையை விட்டுட்டு ஆண்டவருக்கு பின் செல்கிறார். இந்த வலை என்ன குறிக்குதுன்னா, அடுத்த 22வது வசனத்தை வாசி. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். படகையும் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இது எதை குறிக்குது அப்படின்னா, உலகத்தை குறிக்குது. வலை, இந்த வலையை வச்சு அவன் மீன் பிடிக்கலாம். மீன் பிடிச்சா அவன் அடுத்த நேரத்துக்கு நல்லா சாப்பிடலாம். அவனுக்கு தேவையான பணம், காசு எல்லாமே எதுனால சம்பாதிக்கிறான்னா, இந்த படகையும் இந்த வலையும் வச்சு அவன் சம்பாதிக்கிறான். இதுதான் உலகம். ஆண்டவர் சொல்றார், இதையெல்லாம் விட்டுட்டு வா. உடனே அவன் அதையெல்லாம் விட்டுட்டு, படகை விட்டுட்டான், தகப்பனையும் விட்டுட்டான், வலையையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வரான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, விட்டுட்டு வாப்பா, நீ விட்டுட்டு வா. ஒருவேளை சில காரியங்கள் உங்களை முன்னேற முடியாம, சில பாவங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம். என்னால் முடியல பாஸ்டர், இந்த பாவ பழக்கத்துல இருந்து என்னால் வெளிவர முடியல. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசுறார், அதை விட்டுட்டு வா. என்னுடைய தகப்பன் வீடு அப்படின்னா பரம்பரையாய் வருகிற அந்த ஆசீர்வாதங்கள், அந்த பாரம்பரியங்கள். திருமணம்னா நாங்கள் இப்படி தான் பாஸ்டர் பண்ணுவோம், இதெல்லாம் சீரு சடங்கு இதெல்லாம் வைப்போம், இது இல்லாமலாம் நாங்கள் திருமணம் பண்ண மாட்டோம். ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் விட்டுட்டு வா. உன்னுடைய தகப்பனுடைய வழிகள், உன்னுடைய படகு, உன்னுடைய வலை, இதெல்லாம் விட்டுட்டு வா.
எந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வரானோ அவனை கர்த்தர் நடத்துவார், அவனை கர்த்தர் உயர்த்துவார். அநேகர் பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறனால தான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியறதில்ல. விடாததுனால தான் கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கும் திட்டத்துக்கும் போக முடியல. இவன் விட்டுட்டு வந்தான். அதுக்கப்புறம் பேதுருவை கொண்டு மனிதர்களை பிடிக்கிறவராய் கர்த்தர் மாற்றினார். மீனை பிடிக்கிறத விட மனுஷங்களை பிடிக்கிறது தான் பெருசு. ஒரு பிரசங்கத்தில் 3000, அடுத்த பிரசங்கத்தில் 5000, அடுத்த பிரசங்கத்தில் எண்ண முடியாத அளவுக்கு ஆட்களை கர்த்தர் தந்தார். அவனுடைய அதாவது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுமே சுகம் அடைந்தார்கள். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா? இவன் விட்டுட்டு வந்தான். இவன் விட்டுட்டு வந்தனால தான் வந்ததுமே ஆண்டவர் இவனுடைய வஸ்திரத்தை தொட்டு ஆசீர்வாதம் வரல, சுகம் அடையல, கொஞ்ச நாள் ஆச்சு. நானும் சொல்றேன், நீங்க விட்டுட்டு வாங்க ஆண்டவருக்காக. ஆண்டவர் காற்ற வழி தான் உங்களுடைய எதிர்காலம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற பாதை தான் உங்களுடைய பாதை. ஆண்டவர் உங்களுக்கு காட்டுற தரிசனம் தான் உங்களுடைய தரிசனம். அந்த தரிசனத்தில் நீங்க நடக்கணும். ஹல்லேலூயா. மத்தேயு 19 அதிகாரம் 29வது வசனம், அந்த வசனம் சொல்கிறது, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். என் நாமத்தினால எனக்காக என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்னுடைய வசனத்தை கேட்டு விட்டுட்டு வரவன 100 ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஒரு கல்யாணம் ஆனதும் ஹஸ்பண்ட் சொல்வாரு, நம்ம இனி இந்த ஊரில் இருக்க வேண்டாம், நம்ம இனி பொள்ளாச்சிக்கு போகலாம், கிணத்துக்கடை வேண்டாம் பொள்ளாச்சிக்கு போகலாம் அப்படின்னா உடனே மனைவி என்ன பண்ணுவாங்க? சரிங்க நானும் வந்துடுறேன், பொள்ளாச்சிக்கு போவாங்க. பொள்ளாச்சியில் இருந்துட்டு இனி பொள்ளாச்சி வேண்டாம் கோயம்புத்தூருக்கு போகலாம். உடனே அந்த மனைவி சரிங்க நானும் கோயம்புத்தூருக்கு வந்துடுறேங்க. எப்படி அந்த பொண்ணுக்குன்னு எந்த ஒரு ஆசை இல்லையா? எந்த ஒரு நோக்கம் இல்லையா? தகப்பன் வீடு இல்லையா? ஏன் ஹஸ்பண்ட் சொன்ன இடத்துக்கெல்லாம்? காரணம், ஹஸ்பண்டுடைய ஆசை தான் என்னுடைய ஆசை, ஹஸ்பண்டுடைய எதிர்காலம் தான் என்னுடைய எதிர்காலம், ஹஸ்பண்டுடைய திட்டம் தான் என்னுடைய திட்டம், அவருடைய தொழில் தான் என்னுடைய தொழில், அவர் எங்கே போனாலும் நான் அங்கே இருப்பேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். ஆண்டவர் உங்களுக்கு காட்டுற இடம் தான் உங்களுடைய இடம். ஆண்டவர் உங்களுக்கு நியமிக்கிற ஓட்டம் தான் உங்களுடைய ஓட்டம். ஆண்டவர் உங்களுக்கு திறக்கிற வாசல் தான் உங்களுடைய வாசல். அது எந்த வாசலா இருந்தாலும் அதுக்குள்ள பிரவேசிங்க. ஹல்லேலூயா. 3வது, உபத்திரவத்திலும் உறுதியாய் பின்பற்றுவேன். உபத்திரவத்திலும் உறுதியாய் பின்பற்றுவேன். இன்னைக்கு அநேகர் கஷ்டம் வந்துட்டா பின்வாங்கி போயிடுறாங்க, உபத்திரவம் வந்துட்டா பின்வாங்கி போயிடுறாங்க. ஏங்க சர்ச்சுக்கு வர்றதில்ல அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஒரே பிரச்சனை, ஒரே பாடு. நான் சர்ச்சுக்கு போனால் என் குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனை வருது. சர்ச்சுக்கு போனாலே என்னுடைய கணவனார் என்னை அடிக்கிறாங்க. சர்ச்சுக்கு போனாலே எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. என்னை பார்த்து ஓரங்கட்டி என்னை தப்பு தப்பாக பேசுகிறாங்க. சர்ச்சுக்கு போகிறாலாமா, சர்ச்சுக்கு போனனால தான் இப்படியாமா? உங்களை பார்த்து சொல்கிறேன், உபத்திரவத்திலும், அது கஷ்டமான பாதை தான். அது உறவினர்களை நண்பர்கள் மத்தியில் ஒரு கஷ்டமான ஒரு ஓட்டம் தான். இதுலேயும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ரூத்து 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எலிமெலேக் நகோமி இவங்க 2 பேரும் பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு வராங்க. மோவாப் என்றால் ஒரு சாபம் நிறைந்த ஒரு தேசம். இந்த தேசத்துக்கு வந்ததும் இவங்களுக்கு 2 பசங்க, மக்லோன் கிளியோன் அப்படின்னு 2 பசங்க, ஒரு மருமகள். ஒருத்தி பேர் ஓர்பால், ஒருத்தி பேர் ரூத். இந்த மோவாப் தேசத்துக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் எலிமெலேக் மரிச்சு போறார். அந்த குடும்பத்தின் தலைவன் மரிச்சு போயிடுறார். அடுத்தது 2 மகன்களும், மக்லோன் கிளியோன் 2 மகன்களும் மரிச்சு போயிடுறாங்க. இப்போ 3 பெண்கள் அனாதையா விதவைகளா இருக்கிறாங்க. இப்போ நகோமி சொல்றான், நான் மறுபடியும் பெத்லகேமுக்கு போறேன், என்னுடைய ஊர் பெத்லகேம், அங்கேயாவது எனக்கு சொந்தக்காரங்க
எல்லாம் இருக்கிறாங்க, நான் எப்படியும் அங்கே போய் பொழைச்சிக்குவேன். இந்த மோவாப் தேசத்தில் எனக்கு யாருமே இல்லை, என் கணவனார் கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். வந்த இடத்துல இப்போ என் கணவனாரையும் இழந்துட்டேன், என் பிள்ளைகளையும் இழந்துட்டேன், இப்போ எனக்கு யாருமே இல்லை, நான் மறுபடியும் பெத்லகேமுக்கு போகிறேன்னு நகோமி கிளம்புறா. அப்போ நகோமி தன்னுடைய 2 மருமகளையும் பார்த்து சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் இந்த தேசத்தில் எங்கேயாவது போய் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்குன்னு நல்ல ஒரு கணவனாரை நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்படியும் போய் பொழைச்சிக்குவேன், என்னை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் 2 மருமகளும் இல்லை இல்லை இல்லை, நாங்கள் உங்கள் கூட தான் வருவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. மறுபடியும் நகோமி சொல்கிறா, என் கூட வந்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருவீங்க, எனக்குன்னு எதுவுமே இல்லை, என்னை பார்த்துக்க உங்களால் முடியாது, நீங்கள் என் கூடையே வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க அப்படின்னு. ஓர்பால் என்ன பண்ணுறா, சரி அத்தை அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு அவ தனியாக போயிடுறா. ஆனால் ரூத் நகோமியை பார்த்து சொல்கிறார், 16வது வசனம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது. பாருங்க எவ்வளவு ஆணித்தரமான ஒரு வார்த்தை. அத்தை, நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் போவேன். இன்னைக்கு இப்படி மாமியார் மருமக இருக்கிறாங்களான்னு தெரியல, இவ்வளோ அன்பான மருமகள்கள் மாமியார் அவ்வளோ ஐக்கியமா இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல அவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, நீர் போற இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்குற இடத்துக்கு நானும், நீர் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கஷ்டத்தோடு கூட நானும் கஷ்டப்படுவேன், மரணமே தவிர வேற எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது. இதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா ரூத். நகோமி கூட நகோமியை பின்பற்ற தன்னை ஒப்பு கொடுத்தா. அது நகோமி சொல்றா, இது கஷ்டமான பாதை, எனக்குன்னு எதுவுமே இல்லப்பா, இருந்தாலும் நான் வருவேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை கஷ்டமான பாதை அப்படின்னு உங்களுக்கு முன்பதாக தெரிந்திருந்தாலும், இது வழியா நான் போனா என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தின் வழியா போனா என்னுடைய கணவனார் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்கும், எல்லாம் தெரிஞ்சும் நீங்க உறுதியா இருக்கும்போது கர்த்தர் அதையெல்லாம் காரியத்தையெல்லாம் வாய்க்க பண்ணுவார், அனுகூலமாய் மாற்றுவார். உபத்திரவத்தின் பாதையிலையும் நீங்க உறுதியா இருக்க வேண்டும். மரியாள் ஃபஸ்ட்டு தேவதூதர்கள் சொல்றாங்க மரியாள் கிட்ட, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர். உடனே மரியாள் சொல்றா, ஐயோ நான் புருஷனை அறியனே, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, இப்போ நான் கன்சீவானா எப்படி அப்படிங்கிறா. இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டா, அப்படியே ஆக கடவுது அப்படின்னு அவ ஏற்றுக்கொண்டதுனால அவளுக்கு நல்லா தெரியும், இன்னும் கல்யாணம் ஆகலை, இப்போ நான் கன்சீவ் ஆனேன்னா உலகம் தப்பாக பேசும், ஜனங்கள் தப்பாக பேசுவாங்க, குடும்பத்தார் ஒதுக்கி வைப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்த வீட்டில் என்னை மறுபடியும் மாப்பிள்ளை ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரான்னு தெரியல, அவங்கெல்லாம் தப்பாக பேசுவாங்க, எல்லாருமே என்னை தப்பாக பேசுவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த உபத்திரவத்தின் பாதை வழியாக போக அவள் ஒப்பு கொடுத்தா. இன்னைக்கும் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். என்ன கஷ்டத்தின் பாதையாக இருந்தாலும் சரிப்பா, நான் ஒப்பு கொடுக்குறேன். அது மரணத்தின் பாதையாக இருந்தாலும், காவலாக இருந்தாலும், சிறைச்சாலையாக இருந்தாலும், நான் உம்மை பின்பற்ற நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது 4வது, எப்படி பின்பற்ற வேண்டும்னா உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். உத்தமமாய் பின்பற்ற, ஆண்டவரை பின்பற்றுவது ஏதோ ஏனோ தானமா பின்பற்றுறது அல்ல. சும்மா இந்த எக்ஸாமுக்கு போய் டெஸ்ட் எழுதிட்டு வர மாதிரி இல்லை. ஞாயிற்றுக்கிழமையானா சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போறது அப்படி அல்ல. ஆண்டவரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். உத்தமமாய் உங்களுடைய பேச்சில் உத்தமம் இருக்கணும், உங்களுடைய செயலில் உத்தமம் இருக்கணும், நடக்கையில் உத்தமம் இருக்கணும். என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, காலேபை குறித்து, காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன்,
அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எப்போ ஆசீர்வாதம் வருது அப்படின்னா, காலேப் உத்தமமாய் பின்பற்றுறதுனால காலேப் வைத்த தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்தார். சேர்த்தது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சந்ததியாரே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்போ உத்தமமாய் ஒரு மனுஷன் பின்பற்றும் போது ஆசீர்வாதம் அவனை தேடி வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். ஆண்டவரா உண்மையாய் பின்பற்றணும், ஒரிஜினலா பின்பற்றணும். டூப்ளிகேட்டா உள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், ஆபீஸ்ல ஒரு வேஷம், சர்ச்சில் ஒரு வேஷம், அப்படி அல்ல. ஸ்கூல்ல ஒரு வேஷம், காலேஜ்ல ஒரு வேஷம், உலக நண்பர்களோடு கூடலாம் ஜாலியா இருந்துட்டு, அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அர்ப்பணிப்பான வாழ்க்கை. அது உத்தமமாய் உண்மையாய் மனசாட்சிக்கு பயந்து ஆவியானவர் நடத்துறபடி, ஆவியானவருடைய சொல்ல கேட்டு கேட்டு, ஏசப்பா நான் போட்டா வேண்டாமா, செய்யிட்டா செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டு உத்தமமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை. நீங்க உத்தமமாய் நடக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நீ உத்தமமாயிரு அப்படின்னு சொல்றார். 5வது காரியத்தை சொல்றேன். முதலாவது, தன்னைத்தான் வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டும். 2வது, படகையும் வலையையும் தகப்பனையும் விட்டு அவரை பின்பற்ற வேண்டும். 3வது, உபத்திரவத்தின் பாதையில உறுதியாய் அவரை பின்பற்ற வேண்டும். 4வது, உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். 5வது, பரிசுத்தவான்களை பின்பற்ற வேண்டும். பரிசுத்தவான்களை பின்பற்றுறதுன்னா, அடிக்கடி டிஜிஎஸ் தினகரன் சொல்லுவார், என்னுடைய ரோல் மாடல் பில்லி கிரகாம் அப்படின்பார். பில்லி கிரகாம் அடிக்கடி சொல்வார், என்னுடைய ரோல் மாடல் கேத்ரின் குல்மான், அவங்களுடைய அற்புதங்கள் அடையாளங்களை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, இப்படி பரிசுத்தவான்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தது. அதே போல நமக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கணும். பவுல் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள், என்னையும் பின்பற்று, என்ன பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு காற்ற வழியை பின்பற்றுங்க. எப்படி பவுல் அப்படி ஜனங்களை பார்த்து சொல்றார் அப்படின்னா, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை பின்பற்றுங்க, நான் ஜெபிக்கிற மாதிரி நீங்களும் ஜெபிங்க, நான் வேதம் வாசிக்கிற மாதிரி நீங்களும் வேதம் வாசிங்க. ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் ஒரு பிஸ்னஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு எப்படி இதுக்கு முன்னாடி சக்சஸ் ஆனவங்களை பின்பற்றுகிறானோ, ஒரு மளிகை கடை சக்சஸ் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி அவன் ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவர் கூட வேலை செய்யணும். வேலை செஞ்சு அங்கே இருக்கிற தொழிலெல்லாம் கற்றுக்கொண்டு, அவருடைய எல்லா பாவனையெல்லாம் கற்றுக்கொண்டு, அந்த தொழில் செஞ்சு அதை கற்றுக்கொண்டு அதை அப்படியே பின்பற்றுறதுனால தான் அவன் இன்னொரு மளிகை கடையில் சக்சஸ் ஆக முடியும். யதார்த்தமாக போய் ஆரம்பித்து சக்சஸ் ஆக முடியாது, அதெல்லாம் நஷ்டமாக தான் போகும். அதே போல் ஒரு மனுஷனை உலகத்தில் ஒரு மனுஷனை பின்பற்றுறது போல பரிசுத்த வாழ்க்கையிலையும் பரிசுத்தவான்களை பின்பற்றணும். பரிசுத்தவான்களுடைய ஜெபம், அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி ஆண்டவரோடு கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா உற்று கவனித்து அதை பின்பற்ற வேண்டும். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 6வது வசனம் பவுல் சொல்கிறார், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. ஏன் பின்பற்றணும் அப்படின்னு சொல்றார் பாருங்க. 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்களேன். இன்ன விதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. எதற்காக எங்களை பின்பற்றணும்? ஆண்டவரை பின்பற்றுறது ஓகே, எதற்காக பரிசுத்தவான்களை பின்பற்றணும்? வாசி. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும், நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும், ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும், உங்களில் ஒருவனுக்கு பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். நாங்க யாருக்குமே பாரமா இல்லை, நாங்க உங்களுக்கு முன்மாதிரியா இருந்திருக்கிறோம். உங்களுக்கு முன்னாடி எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், எப்படி பரிசுத்தமா இருக்கணுங்கிறத காட்டியிருக்கிறனால எங்களை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 43வது வசனம், யூத மார்க்கம் பக்தர்கள் எல்லாம் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். யூத மார்க்கத்தார் எல்லாரும் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். ஃபாலோ த குட் பர்சன். நல்ல பரிசுத்தவான்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவங்க ஜெபிக்கிற மாதிரி நீங்கள் ஜெபிக்கணும், அவங்க வேதம் வாசிக்கிற மாதிரி நீங்கள் வேதம் வாசிக்கணும். ஹல்லேலூயா.
ஆறாவது, நல்ல சபையை பின்பற்ற வேண்டும். நல்ல ஒரு சபையை பின்பற்றணும். அநேகர் இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, நாளானைக்கு அந்த சபை. அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நல்ல சபை, நிலையான ஒரு சபை. உங்கள் பையன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் தங்கிட்டு, நாளைக்கு இன்னொரு வீட்டில் தங்கிட்டு, நாளைக்கு இன்னொரு வீட்டில், எங்கடா இருக்கிற, நான் இந்த ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கம்மா, டே எங்கடா இருக்க, நான் அந்த ஃப்ரெண்டு வீட்டில், இப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா? டேய் வீடு இங்கே இருக்குடா, நீ அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிற. இதே போல தான் மணவாளன் இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஒவ்வொருவரும் மணவாட்டி. உங்களுக்கு ஒரே சபை, அது இதுதான். நிலைத்திருக்கணும், பாயக்கூடாது, அங்கங்கே போயிட்டு இருக்கக்கூடாது, இங்கேயே நிலைத்திருக்கணும். மணவாட்டியாய், உண்மையுள்ள மணவாட்டியாய், உத்தமமுள்ள மணவாட்டியாய் சபையில் நிலைத்திருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, யூதா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தேவனுடைய சபைகளை பின்பற்ற வேண்டும். சபைகளை பின்பற்றணும். இன்னைக்கு சபை உங்களை மோல்டு பண்ணும், உங்களை எச்சரிக்கும். சில நேரம் ஆசீர்வாதமான செய்தி இருக்கும், சில நேரம் இன்னைக்கு நான் கொடுக்குற மாதிரி சிலுவையை தூக்கி பின்பற்று அப்படின்னு, உபத்திரவத்தில் பின்பற்று அப்படிங்கிற கஷ்டமான செய்திகளும் இருக்கும். அதுக்கெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு, என்ன பாஸ்டர் இப்படி பேசிட்டார், என்ன அப்படியெல்லாம் பேசாமல் அதுக்கு ஏற்ற நீங்கள் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. சபையை பின்பற்ற வேண்டும். அப்படின்னா சபை வளையிற போக்கில் நீங்களும் வளையணும், சபை அசைகிற போக்கில் நீங்களும் அசைஞ்சு அதை பின்பற்ற வேண்டும். கடைசியாய் சிலுவையை பின்பற்ற வேண்டும். கடைசி வரை சிலுவையையே பார்த்து பின்பற்ற வேண்டும். கல்வாரி அன்பு, இதுதான் மேலான அன்பு. அதான் ஃபாதர் சொல்றார், சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். என்ன உபத்திரவம் வந்தாலும், வேதனை, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எதுவும் என்ன பிரிக்காது. நான் சிலுவையவே பார்த்து நடப்பேன். I won't turn back, I will follow the cross. நான் சிலுவையே பார்த்து நடப்பேன். ஒரு பையன் இருந்தான், அவங்க அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டான். அவங்க அப்பா சின்னதுலேயே இறந்துட்டாங்க, அவங்க அம்மா தான் அவனை பார்த்துக்கிட்டாங்க. வயசானதும் இவனால் அவங்க அம்மாவை பார்க்க முடியல. உடனே அவங்க அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போய் போட்டான். அம்மா, முதியோர் இல்லத்துக்கு நான் மாதம் மாதம் காசு அனுப்பிடுறேன், நீ இங்கேயே இரு, மறுபடியும் ஊர் பக்கம் வந்துடாத. நீ வந்தாலே என் மனைவி என்னை அடின்னு அடிச்சிட்றா, நீ வந்துடாதம்மா, தயவு செய்து இந்த முதியோர் இல்லத்திலேயே இரு அப்படின்னு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு அந்த பையன் திரும்ப வீட்டுக்கு வரான். ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், ஒரு வழியாக எப்படியோ எங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டேன்ப்பா, இனி நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்டன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது ஒரு திருடனை பிடிச்சிருக்கிறாங்க. ஜனங்கள், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திருடனை பிடிச்சிருக்கிறாங்க. திருடனை பிடிச்சி அடின்னு அடித்து அவனை ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டாங்க. உடனே அந்த ஊர் பிரசிடென்ட் சொல்கிறாரு, இவனுடைய ரத்தமெல்லாம் போகிற அளவுக்கு இவனை சாட்டையால் அடிங்க, இவன் சாகிற அந்த தருவாய் வரைக்கும் இவனை சாட்டையால் அடிங்க அப்படின்னு அந்த ஊர் பிரசிடென்ட் சொல்கிறார். உடனே சாட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடிக்கலான்னு சாட்டை எடுத்து ஓங்கும்போது ஒரு வயசான அம்மா அந்த பையனை, அந்த திருடனுடைய அம்மா அந்த திருடனை கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டு அடிங்க அப்படின்னு அந்த அம்மாவை சொல்கிறாங்க, அம்மா போம்மா, உன் பையன்தான் தப்பு பண்ணா, உன் பையனை தான் அடிக்கிறோம், நீ நகுந்து போ. அந்த அம்மா, நான் நகுந்து போகவே மாட்டேன்னு அவனை கட்டி பிடிச்சிட்டாங்க. இவர் சாட்டையை எடுத்து அடித்தார். அடிக்கிற அடியெல்லாம் அந்த அம்மா வாங்கினாங்க. ஒரு அடி அடிச்சுட்டு அப்படி எடுக்கும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிஞ்சது. அடுத்த அடி அடிச்சுட்டு எடுக்கும்போது அந்த சதை அப்படியே பிஞ்சு விழுந்தது, அங்கேருந்து ரத்தமாக வந்தது. அப்படி அந்த அம்மா விடலை, அடின்னு அடிக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய உயிர் போகிற வரைக்கும் அந்த அம்மா அவனை விடவே இல்லை, அவனை அப்படியே கட்டுப்பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா உடம்பெல்லாம் ரத்தம், சதையெல்லாம் பிக்கப்பட்டது, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு, முதுகெல்லாம் பிஞ்சு, அவ்வளவு கொடுறோம். இதை பார்த்ததுமே இந்த பையன் நினச்சான், இவன் ஓடி போய் இதை பார்த்துட்டு, ஐயோ பாவம் அந்த அம்மா, வயசான அம்மா, இந்த அம்மாவை அடிக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லலை. ஐயோ விட்டுருங்க சார், பாவம் அவன் தெரியாமல் பண்ணிட்டான், அவனை விட்டுருங்க சார் அப்படின்னு இந்த பையன் சொல்லலை. இந்த பையன் என்ன பண்ணானா, ஓடி முதியோர் இல்லத்துக்கு போனான். போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு,
அம்மா, ஒரு தாயுடைய பாசம் இவ்வளவு பெரிய பாசம்னு எனக்கு தெரியாம போச்சுமா. ஒரு தாயுடைய அன்பு இவ்வளவு பெரிய அன்புன்னு எனக்கு உணராம போயிட்டம்மா. நான் ஒரு முட்டாளா ஆயிட்டேன். இப்ப நான் உணர்ந்துட்டேம்மா, அது எவ்வளவு பெரிய அன்புங்கிறத நான் உணர்ந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சானா. இது எப்போ அவன் உணர்ந்தான் தெரியுமா? அந்த சதை பிக்கப்படும் போது, அந்த சொட்டு சொட்டாய் ரத்தம் வரும்போது, அந்த வேற ஒரு தாயுடைய சரீரம் பிக்கப்படும் போது இவன் உணர்ந்தான், ஐயோ, ஒரு தாயுடைய பாசம் இவ்வளவு பெருசா. இதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் உங்களுக்காக பிக்கப்பட்டார். சிலுவையுடைய ஏன் சிலுவையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா, சிலுவை தான் நீ செய்யறது தப்புப்பா அப்படின்னு உணர்த்துகிறது. சிலுவை தான், ஓ, நீ செஞ்ச பாவத்துக்கு இதுதான் ஒரே வழி, சிலுவை தான் ஒரே வழி. உன்னுடைய பாவத்தை குத்தி காட்டி அதுக்கு பரிகாரத்தையும் தருகிறது சிலுவை. சிலுவைக்கு நீங்க பின்பற்றும் போது குற்ற உணர்விலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. பரபாஸ், பிலாத்து நினைச்சாரு 2 பேர்த்த விடுதலையாக்கணும், ஒன்று இயேசு கிறிஸ்து, ஒன்று பரபாஸ். அப்போ பிலாத்து சொல்றாரு, நினைச்சாரு, எப்படி ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தான் விடுதலையாக்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு பஸ்கா பண்டிகை யாரை விடுதலையாக்கணும்னு கேட்கிறாரு. எல்லாரும் சொன்னாங்க, பரபாச விடுதலையாக்குங்க, பரபாச விடுதலையாக்குங்க. பிலாத்துக்கு புரியல, என்னடா இது, பரபாஸ் கொலை தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவன், அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன், அவன் குற்றவாளி, அவன் சிலுவை தண்டனைக்கு உரியவன், அவன் தான் சிலுவையில் அறைய வேண்டும். ஆனா ஜனங்கள் எந்த குற்றமும் செய்யாத இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையணும், பரபாச விடுதலையாக்கணும்னு கத்துறாங்களே. உடனே பிலாத்து அதுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப அடுத்த நாள் சேவகர் பரபாசுடைய அறைக்கு போய் சொல்றாரு, பரபாஸ், உனக்கு ஒரு குட் நியூஸ். பரபாஸ் கேட்குறான், எனக்கு என்ன குட் நியூஸ்? நாளைக்கோ நாளானைக்கோ நான் சாக போறேன், என்னை சிலுவையில் அறைய போறாங்க, கொஞ்ச நேரத்தில் என்னை சிலுவையில் அறைய போறாங்க, எனக்கு என்ன குட் நியூஸ்? அப்போ அந்த சேவகன் சொல்றாரு, உனக்கு பதிலா ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட போறாருப்பா, உன்னுடைய தண்டனைக்காக ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட போறார். பரபாஸ் சொல்றாரு, நான் ஒருவேளை நல்லவனா இருந்தா எனக்காக யாராவது அடிக்கப்படலாம். ரோமர் 5:8, நீதிமானுக்கு ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நான் பாவியா இருக்கையில் யாருங்க எனக்காக மரிப்பா? என்னுடைய பெத்த தாய் கூட எனக்காக மரிக்க மாட்டாங்களே, நான் ஒரு பாவி, நான் கொலைக்கு நியமிக்கப்பட்டவன். இல்லை பரபாஸ், உனக்காக ஒருத்தர் அடிக்கப்படுறார், இதோ அவருடைய கல்வாரி சிலுவை, உனக்காக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார், உனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். இவன் அதை கேட்டதும் விடுதலையானதும் நேரா முதல் வேலையா எங்கேயும் போல, வீட்டுக்கு போல, மனைவியை பார்க்க போல, சொந்தக்காரங்களை பார்க்க போல இந்த பரபாஸ் நேரா சிலுவையவே பார்த்தான். ஐயோ, இது நான் அடிப்பட வேண்டிய சிலுவை அல்லவா? ஐயோ, 40க்கு 1 குறைய என் மேல இல்லை இந்த அடி விழுந்திருக்கணும், இந்த காரி துப்புனது அது என் மேல விழுந்திருக்கணுமே, இந்த கொட்டு, இந்த அடி, ஓ, விழாவினால குத்தப்பட்டது, இது என்னுடைய விழாவில் குத்தப்பட்டிருக்கணும். அப்படியே உணர்ந்தான், அவனுடைய பாவங்களை உணர்ந்தான், அவன் சிலுவையை பின்பற்றுகிறவனாய் மாறினான். இன்னைக்கு நீங்க, ஆண்டவரே, என்ன நிந்தை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் உடைய சிலுவையை நான் பின்பற்றுவேன்னு சொல்றவங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த சிலுவையை பாருங்க, உங்களுக்கு மெய்யான ரட்சிப்பு, உங்களுக்கு மெய்யான விடுதலை. ஓ ராபா ஷகாதா டாபலபோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ, சிலுவை என் முன்னால், உலகம் எனக்கு பின்னாடி இருக்குப்பா, நான் ஒரு நாள் உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். ஓ, நீர் காட்டுகிற வழி என்னுடைய வழிப்பா, ஒரே ஒரு வாழ்க்கை, அது உமக்காக வாழ்வோம்ப்பா, ஒரே ஒரு ஜீவியம், அது உமக்காக நான் ஜீவிப்பேன் தகப்பனே. லேபே கமாரா காதாடா பலபோ. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா சத்தத்தை உயர்த்தி. லே ரே காதா நாமா ஷாதா டாபலபோ. எனக்காக அடிக்கப்பட்ட அந்த சிலுவையை நான் பின்பற்றுவேன். ஓ, எனக்காக காயப்பட்ட அந்த சிலுவையை பின்பற்றுவேன். ஓ, காவலானாலும் சாவானாலும் உம்மையே பின்பற்றுவேன் தகப்பனே. பேதுரு சொன்னது போல, எந்த கஷ்டமானாலும், காவலானாலும், சாவானாலும் நான் உம்மையே பின்பற்றுவேன், நான் உம்மையே பின்பற்றுவேன். இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே, என்ன பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் உம்மை பின்பற்றுவேன்ப்பா, நான் பின் திரும்ப மாட்டேன்.
உலகத்துக்கு நேராக நான் திரும்ப மாட்டேன்ப்பா. நீர் எனக்காக காட்டின அன்பு அது எவ்வளவு பெரிய அன்புப்பா. நீர் எனக்காக சிந்திய ரத்தம் அது எனக்கு மீட்பை தந்தது தகப்பனே. நீர் எனக்கு கொண்ட காயங்கள் எனக்கு ரட்சிப்பை தந்தது தகப்பனே. லேகாபா ரகா தாடாபலபோ. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி லேஷா தாடாபா கபாலபோ. தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சிலுவையின் ரத்தம் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. சாபங்கள் மறைகிறத பார்க்கிறேன். உங்களை பின்தொடர்கிற எல்லா சாபத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுகிறது. லேபே கபா ஷகாதாடாபலபோ. இன்றைக்கே விடுதலை, இன்றைக்கே விடுதலை. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமோ, நான் செஞ்ச தவறுகள் மன்னிக்கப்படுமோ என்ற ஒரு கேள்வியோடு நீங்க இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். உங்களுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய சாபங்களை எல்லாம் இயேசு சுமந்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்துல தொடர்ந்து சாபம், என்னுடைய குடும்பத்துல தொடர்ந்து மரணம், என்னுடைய குடும்பத்துல தொடர்ந்து வியாதி. ஓ, இந்த சாபத்தை இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ சதாடாபா கபாலபோ. எல்லா கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது. உங்களுடைய நுகங்கள் முறியடிக்கப்படுகிறது. ஒரு வல்லமை, ஒரு அக்கினி. ராஷா தாடாபா கபாலபோ. ஓ, பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். லேகாபா கபாலபோ. பேய்கள் ஓடுகிறது. ஓ சதாடாபா கபாலபோ. ஓ, கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விசுவாசத்துல சொல்றேன், உங்களுடைய வியாதிகள் மறைகிறது. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. சரீரத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. லேகா ரகா தாடாபா ஷாதாடாபலபோ. ஓ ரேகா மா ஷாதாடாபலபோ. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.